நண்பர்களுக்கு இனிய வணக்கம். உங்களை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. எது செய்தாலும் அதை மற்றவங்ககிட்டையும் கூறக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத வகையில் நீங்கள் இருந்துக்குவீங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் சகோதர வகையில இருந்து ஏதாவது எதிர்பார்த்த காரியம் நீங்கள் நினைச்சு வச்சிருப்பீங்க. இந்த சகோதர வகையில இருந்து இல்லைன்னா உங்க உடன் பிறந்தவங்கள்ட்ட இருந்தோ ஏதாவது ஒரு காரியம் அவங்க மூலியமா உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க ரொம்ப நாளா நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு காரியம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடக்காது. அது மிகவும் இழுபறியா அமைந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நாளைக்குன்னு தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்குமே தவிர அதுல ஒரு முடிவுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இதனால உங்களுக்கும் உங்களுடைய சகோதர வகையில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் இடையில் தொடர்ந்து சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் அந்த ஒரு அவர்களால ஒரு காரியம் ஆணுச்சுன்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கவங்களும் நல்லா இருக்கலாம், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நீங்க நினைச்சு வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நடக்கவே நடக்காது. சிலருக்கு வீண் செலவுகள் இந்த ஒரு நாளில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை நீங்கள் பொறுமைங்கிறத அவசியமா நீங்க வச்சுக்கிடணும். இல்லைன்னா உங்க இருவருக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்படும் போது மனைவி கணவனையோ கணவன் மனைவியையோ ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருவருக்கும் இடையில் சண்டை அவ்வளவு பெரிதாக இருக்குமாங்க. ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு அவங்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படுமோ. எனவே என்ன சண்டை வந்தாலும் இருவர்ல யாராவது ஒருவராவது மிகவும் பொறுமையா அந்த ஒரு சண்டையை நீங்க தீர்த்து வைக்கணும். அப்படி தீர்த்து வைத்தால் மட்டும்தான் உங்களுக்குள் இருக்கிற விவாதங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். இப்படி தீர்க்காம இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வரவே வராது. பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். பிள்ளைகள் படிப்பு விஷயங்களாக இருக்கட்டும், வேலை விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி போதுமான அளவுக்கு படிப்பிலும் அவங்களுடைய வேலையிலும் அவங்க செல்வதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். விற்பனையும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நினைத்ததை விட இந்த ஒரு நாளில் பணம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உடல் நலனுக்காக குறிப்பா மனமுறுதி பெறுவதற்கு நீங்க தியானமும் யோகாவும் செய்ய தொடங்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வருகிற சிறு சிறு நோய்களையும் சிறு சிறு பிரச்சனைகளையும் உங்களால் தீர்த்து வைக்க முடியும். இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும். இத்தனை நாட்கள் வரை மற்றவங்களே நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க ஏதாவது ஏதாவது உங்களை நம்பி ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவீங்க. பண்ணி உங்கள் மூலியமா உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துவிட்டது. உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் ஈர்க்கும். இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான ஒரு நாளாக இருக்கும். புதிதாக சில நபர்களை இன்னொரு நாளில் நீங்கள் சந்திப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த நாள் உங்கள் காதலியின் பொன் சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்பக் கனவுகளில் கொண்டு சென்று முடியவும் வாய்ப்பு இருக்கும். இத்தனை நாட்கள் வெளியில் செல்லாதவர்கள் கூட இந்த ஒரு நாளில் திருமணமானவர்களும் சரி, காதலர்களும் சரி, இந்த ஒரு நாளில் வெளியில் சென்று சென்று ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சென்று வருவதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள்ல எந்த பிரச்சனையும் இன்றி இனிமையா போய்கிட்டே இருக்குங்க. நீங்க செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள் கூட வெளியே தெரியாது. அப்படியே வெளியே தெரிந்தாலும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க வேலை செய்கின்ற கம்பெனிக்காக அவ்வளவு உழைச்சி கொடுத்துருக்கீங்க. அதனால உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய வேலையும் எந்த விதமான பிரச்சனையும் இன்று தன்னை போல அது வாட்டுக்கா போய்கொண்டே இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் மிகவும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. உங்களுடைய வேலையில கவனமா இருப்பீங்க. மற்றவங்க யாரையும் கண்டுக்கிட மாட்டீங்க. போன் வந்தாலும் எடுத்து பேச மாட்டீங்க. வீட்டுல கூட உங்களால பேச முடியாது. அவ்வளவு நெருக்கடியா இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் மாலையில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி, உங்க வீட்டுல இருக்கவங்க கூடயும் இல்லைன்னா உங்களுடைய காதலர்கள் கூடயும் அனைவருடன் சென்று இந்த ஒரு நாள்ல வெளியில சுற்றிட்டு வர்றது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய மனசளவிலும் அது பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மலைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்க இருவருக்கும் இடையில் எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி மலையும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த நெருக்கமானது இன்னும் அதிகமாகும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பு மலையில் இன்று நீங்கள் நனைந்து மகிழக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். எனவே இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நாளாக கட்டாயம் அமையும்.
விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படும். எனவே இந்த செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்பதை தெரிந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் கையாளுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு நாளானது